அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை மிக முக்கியமான மார்கழி மாத அமாவாசையாகும். இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இது அனுமன் அவதரித்த தினமாகும். இப்படி இரண்டு சிறப்புகளும் ஒரே நாளில் வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து பாருங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயன் தரக்கூடிய விதத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. வருடத்தின் 12 மாதங்களிலும் உயர்வான மாதமாக சொல்லப்படுவது மார்கழிதான். வழிபாட்டின் ஒற்றுமை, சிறப்பு ஆகியவற்றை போற்ற வேண்டிய ஆன்மீக மாதம் இது. இந்த மாதத்தில் வருகின்ற அனைத்து திதிகளும் முக்கியமானது என்றாலும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் அற்புதமானது. மற்ற மாதங்களில் வரும் அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை என்று நமது முன்னோர்கள், அதிலும் எதிர்பாராத வகையில் உயிரிழந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து 6 குளம் போன்றவற்றில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நமக்கு மட்டுமல்ல நம் சந்ததிக்கு இருக்கும் பிதுர் தோஷமும் நீங்கும். மார்கழி அமாவாசை அனுமனின் அவதார தினமாகும். இந்த நாளில் விரதமிருந்து காகம் போன்ற பறவைகளுக்கு உணவளிப்பதும், அன்னதானம் வழங்குவது, அரிசி, காய்கறிகள் போன்றவற்றை தானம் வழங்குவது சனி தோஷம், நவகிரக தோஷங்களை நீக்கும். அன்று நதிகளில் நீராடுவதும் கங்கையில் நீராடி புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். மார்கழி அமாவாசையானது ராப்பத்து பகல் 10 உற்சவங்கள் நடக்கும் காலத்தில் வருவதால் அதிவிசேஷமானது. இந்த சமயத்தில் திருமால் தனது மனம் குளிர, காது குளிர அடியார்களின் நாம பாராயணங்களையும் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் கேட்டு உள்ள மகிழ்ந்திருக்கும் காலமாகும். இதனால் இந்த சமயத்தில் நமது முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்விப்பதற்காக நாம் செய்யும் தர்ப்பண காரியங்கள், சடங்குகள், பூஜைகள் நமக்கும் நமது முன்னோர்களுக்கும் வைகுண்டநாதனின் திருவடிகளை பெற்றுக் கொடுக்கும். பொதுவாகவே இந்த அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது என சொல்லுவார்கள். காரணம், நமக்கு நிலவு ஒளியானது முழுமையாக மறைந்திருக்கும். மனோகாரகரான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்முடைய மனதும் குழப்ப நிலையில் இருக்கும். ஆனால் இந்த அமாவாசை இருட்டில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் முடியும். அமாவாசை இரவு இருளை விலக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நம் பிரபஞ்சத்தில் வைக்கும் வேண்டுதல்கள் உடனடியாக பலிக்குமாம். அதற்கு நம் அமாவாசை இரவு இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்மளுடைய பிரச்சனைகளை இறைவனிடம் சொல்லி முறையிட வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 10/1/2024 இரவு 8 மணிக்கு அமாவாசை திதியானது பிறந்து விடுகிறது. ஆகவே இந்த விளக்கை இன்று இரவு, அதாவது புதன்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் இரவு 11 மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நம்மளுடைய வீட்டில் ஏற்றலாம். நாளை தினம்தான் அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும். 11/1/2024 மாலை 5:30 மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது. இன்று இரவு இந்த விளக்கை ஏற்ற நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்றால், ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு, கொஞ்சமாக பச்சரிசி, 1 ரூபாய் நாணயம், ஒரு அகல் விளக்கு, நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி. இந்த விளக்கை ஏற்றி உங்களுடைய வீட்டின் வெட்ட வெளியான பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அமாவாசை இருட்டானது இந்த விளக்கில் தான் ஏற்ற வேண்டும். உங்கள் வீட்டு பால்கனி, மொட்டை மாடி, வெளியில் தோட்டம், பின்பக்க தோட்டம், எந்த இடம் தேர்ந்தெடுத்தாலும் சரிதான். வீட்டுக்கு வெளியே விளக்கு ஏற்ற இடமே இல்லை, நாங்கள் அபார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் என்றால் ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரும். அந்த இடத்தில் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். முதலில் ஒரு தாம்பூல தட்டை கீழே வைத்து அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசி மேல் 1 ரூபாய் நாணயத்தை வையுங்கள். அந்த 1 ரூபாய்க்கு மேலே மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி விடுங்கள்.
இருட்டான இடத்தில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் இந்த விளக்கு பிரகாசமாக எரியும். அந்த தீபச் சுடருக்கு முன்பாக அமர்ந்த உங்களுடைய கஷ்டத்தை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள், குல தெய்வத்திடம் சொல்லுங்கள், முன்னோர்களை நினைத்து சொல்லுங்கள். 10 to 15 நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்தால் போதுமானது. அதன் பிறகு அந்த விளக்கு 1 மணி நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது, எரியட்டும். உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வழிபாடு முடிந்தது. அந்த விளக்கு எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலை கூட வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மறுநாள் அந்த தட்டில் இருக்கின்ற பச்சரிசியை காக்கை குருவிகளுக்கு போட்டு விடுங்கள். இந்த அமாவாசை திதி இரவில் இந்த அடர் இருட்டில் தீப ஒளியில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கைதான். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் இது நடந்தே தீரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி பாருங்கள், நிச்சயம் நடக்கும். விளக்குக்கு கீழே வைத்திருக்கும் ₹1 நாணயத்தை எடுத்து சுப செலவுகளுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தேடி கொடுக்கும். மேலும் அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில்தான் சாப்பிட வேண்டும். காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும். அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு போய் சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும். நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் வந்து சேரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது. மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசை பெறும் பொழுது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு நாம் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் ஆசிர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும். எனவே நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். காலை 6:30 மணிக்குள் நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை சொல்லியே ஆக வேண்டும். அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். பின்னர் நமது முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வழங்க வேண்டும். இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டும். இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம். இந்த நாளில் நாம் நம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும். மாலையில் அவசியம் விளக்கு ஏற்ற வேண்டும். மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நமது முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும். அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டு இருப்பார்கள். அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. மேலும் அன்றைய தினம் யாரையும் நாம் கோபமாக பேசிவிடக்கூடாது. முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். முன்னோரை வழிபட்ட பிறகே நாம் தெய்வ வழிபாடுகளை தொடர வேண்டும் என்பதால் அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. கோலங்கள் வழிபாட்டிற்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை. எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் சொல்லப்படுகிறது. காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் நாம் செய்யாமல் இருக்கலாம்.
ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபொழுதும் செய்யாமல் இருக்கக்கூடாது. திருமண தடை, குழந்தை பிறப்பு, வறுமை, கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளதான் இந்த பரிகாரம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.